என்னடா 2026 டீம் வந்து ஜஸ்டிஸே கேட்க முடியாத அளவுக்கு எடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம் இனிமே கேட்டுதான் ஆகணும்னு சஞ்சு சாம்சங்க டிராப் பண்ணிருக்காங்க. யார? இந்தியாவோட ஜெர்சியில 3வது ஸ்டாரை ஏத்துன உலக கோப்பையை வாங்கி கொடுத்த சஞ்சு சாம்சங்க சிம்பாப்வே ஸ்குவாடுக்கு எதிராக T20 டீம்ல இருந்து டிராப் பண்ணிருக்காங்க. ஏப்பா பிசிசிஐ, உலக கோப்பை வாங்குறதுக்கு மட்டும் பாலிடிக்ஸை கொஞ்சம் ஓரமா தள்ளி வச்சீங்களா என்ன? எந்த பிளேயர் புதுசா வந்தாலும் அது சஞ்சு சாம்சங்கோட இடத்துக்கு மட்டும்தான் வரணுமா? எப்பெல்லாம் நீங்க அவருக்கு பின்னாடி ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு அவரை ஆட வைக்கிறீங்களோ அப்பெல்லாம் அவரோட பேட்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகுது. அதை காரணம் கட்டி வெளில தூக்கி போட்டுறீங்க. அந்த மனுஷனுக்கு பின்னாடி பிரஷர் இல்லைன்னா 3 செஞ்சுரி அடிச்சிருக்காப்ல, 2 செஞ்சுரி போய் சவுத் ஆப்பிரிக்கா கூட அடிச்சிருக்காப்ல, அதுவும் சவுத் ஆப்பிரிக்காவிலேயே. கடைசியா இப்ப உலக கோப்பையில கூட அவர் பிளேஸ்க்கு யாரு இல்லைன்னு அவரை கான்பிடென்டா ஆட வச்சவனையும் வேற மாதிரி இன்டென்ட் காட்டி உலக கோப்பையை வாங்கி கொடுத்துருக்காரு. இதுக்கு மேல ஒரு பிளேயரை நீங்க பிளேயிங் லெவல்ல வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இப்ப பிளேயிங் லெவல்ல இருக்கிற யாருமே சொதப்பவே இல்லையா? இப்ப கடந்த 3 மேட்சை தோத்துட்டீங்க, அதுக்கு சஞ்சு சாம்சங் மட்டும்தான் காரணமா? என்னமோ எனக்கு ஒன்றும் புரியல மக்களே. நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க, இவங்க பண்றது சரியா தப்பான்னு.